ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிளம்பி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே டெட் பேப்பர் 2 எக்ஸாம் நல்லபடியாக எழுதியாச்சு. அதற்குண்டான மேக்ஸ் மற்றும் சயின்ஸ்க்கு உண்டான ஆன்சருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டால் பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஆன்சர், மாற்றம் இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து ஒரு அவுன்ஸ் என்பதன் அழகு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, விருதுநகர் தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்னென்னு பாருங்கள். 5:7 சமான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் சி, 10:14. இதுதான் நமக்குரிய ஆன்சர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க. தவறான கூற்று ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி தான் நமக்கு உண்டான ஆன்சர். ஓகேவா? ஒன்றிற்கு மேற்பட்ட மைசிலியங்கள் இணைந்து ஹைபா என்னும் பூஞ்சை இலையை உருவாக்குகின்றன. அடுத்த கொஸ்டின், டிடிடி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி தான் ஆன்சர், டைக்ளோரோ டைமினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூபெரின் என்ற பொருளால் ஆன தடித்த ஹாஸ்பிரின் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, ஒரு வித்திலை தாவரத்தண்டு மற்றும் இருவித்திலை தாவரத்தண்டு. அடுத்த கொஸ்டின், ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமான அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, 27 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது ஆன்சர் வந்து நமக்கு 3 தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்து மனித உடலில் 4ஆவதாக உள்ள அளவில் காணப்படும் தனிமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, நைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. 10வது மற்றும் 9வது பீபனோசு எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி, அதாவது 21 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீச்சிமின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, அதாவது 12:144. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. இந்திய புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது பிரசந்த சந்திர மகேலோனபிஸ், இவங்க தான். சரியா? அடுத்து கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது சுண்ணாம்பு நீர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. மின்கடத்து எண்ணோட அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, அதாவது ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. சரியா? அடுத்து 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்தில் இருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நானின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி, அதாவது 18 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து விலங்குகளில் வாய் மற்றும் கால்குளம் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி தான் வந்து ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆப்தோ வைரஸ். அடுத்து நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது ஹைப்போதலாமஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஓர் எண்ணின் எக்ஸில் இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸில் கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி,
அதாவது 200. அடுத்து ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி 12 சென்டிமீட்டர். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது 90 டிகிரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, காற்று நுண்ணறைகள் அகலப்படுதல் டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, அதாவது எம்ஃபசிமாங்கிறது தான். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, அதாவது இசட்டோட மதிப்பு வந்து 85 டிகிரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மெல்லுடல்களில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, அதாவது நெஃப்ட்ரியம்ங்கிறதா நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லென்ஸிற்கும் விழி வெண்படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அக்வஸ் திரவம். சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2/5 வகுத்தால் ப்ராக்கெட் போட்டு 1/5 ஆஃப், அடுத்து இன்னொரு ப்ராக்கெட் போட்டு 3/4 மைனஸ் 1/2 அதை க்ளோஸ் பண்ணி -1. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அதாவது இதனுடைய சிம்பிளிஃபை ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஏ, அதாவது -8/19. சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஆன்சர், அதாவது மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா நமக்கு சுவாசித்தல், பசுங்கணிகம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, கோல்கே உடலம் அப்படின்னா சுரத்தல், லைசோசோம் அப்படின்னா தற்கொலைப்பை. நம்ம இதை வச்சே போட்டுடலாம். லைசோசோம்னா தற்கொலைப்பை நமக்கு தெரியும், அடுத்து பசுங்கணிகம்னாலும் ஒளிச்சேர்க்கை. இந்த ரெண்டு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக இதுக்கு வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது டெட்டனிங்கிறத ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்கண்டவற்றில் பசுந்தாள் உரமாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரோட்டலேரியா ஜென்சியா, அதாவது ஏ தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, m = 8 மற்றும் n = -3 எனில் m + n -m - n என்ற கோவையோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஆன்சர், அதாவது 29. சரியா. அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க, pH மதிப்பை வச்சு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது வந்து இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஆன்சராக சொல்கிறாங்க. அதாவது மனிதனோட உமிழ்நீர் வந்து நமக்கு 6 to 8, காஃபி வந்து நமக்கு 5.6, ரத்த பிளாஸ்மா வந்து 7.4, தூய நீர் வந்து 7.0. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் டேஷ் அதிகரிக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது அணு எண் ஆன்சர். அடுத்து 223 x - 1/x = 5 எனில் x³ - 1/x³ மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, அதாவது 140 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2, 6, 12, 20, 30 எக்ஸட்ரா என்னும் எண் அமைப்போட பொது வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி தான் ஆன்சர், அதாவது n+1. ஓகேவா. அடுத்து ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. பாதையோட பரப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது 456 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறமா பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது 71, 81. இதுதான் நமக்கு சரியான இணை. அதுக்கடுத்து சார்பாக இணைகள். அடுத்து 127 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் எனவும் அழைக்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது பிக்டோகிராம். அதுக்கப்புறமா குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி தான், திரவங்கள் மற்றும் வாயுக்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 × 10⁻⁻⁴ திட்ட வடிவம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ,
அதாவது 0.0002 ஓகேவா. அடுத்து காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர், அதாவது வடமுனை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது டயாக்சன்கிறது தான் ஆன்சர் ஓகேவா. அடுத்த கொஸ்டின், 36இன் காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஆன்சர், அதாவது 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36 ஓகேவா. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். இதாக இருக்கா, இதுதான் நமக்கு வந்து ஆன்சராக வரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 134 என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானதில் எது சரியான கூற்று இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து இப்போதைக்கு சி குறிச்சிக்கலாம். இல்லை ஏதாவது டவுட், அதாவது அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறமா கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன்று மட்டும் டவுட்டில் இருக்கட்டும். அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, படிகமாக்கல்ங்கிறதான் ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது எலக்ட்ரான்கள்ங்கிறதா நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 137 மஞ்சள் காமாலை பரவும் விதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பி தான் ஆன்சர், அதாவது மாசடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம்ங்கிறது. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது 32 நாட்கள் ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 பவர் ஏ பெருக்கல் 4 பவர் பி ஈக்குவல் 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ பி ஆனது. இதுக்கு ஆன்சர் நம்ம வந்து எழுதக்கூடியதாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஆன்சர், அதாவது 4,3 சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவதை டேஷ் என்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, அதாவது காரணிப்படுத்துதல், இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏகில் மார்பிலோஸ் இக்குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 141 வந்து ரூட்டேசி, அதாவது ஏ தான் ஆன்சர் ஓகேவா. அடுத்து இவற்றில் எவ்வகை இயக்கு பொருட்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே ஏ தான் ஆன்சர், அதாவது திட இயக்கு பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்புகளுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் ஆகக்கூடிய செலவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, அதாவது ரூபாய் 1,17,000 சரியா. அடுத்து வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறமா பூசணியில் அயல் மகர்ந்த சேர்க்கை எதனோட உதவினால் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, அதாவது பூச்சிகள் மூலியமாக தான் நமக்கு வந்து நடைபெறக்கூடியதாக இருக்கும் ஓகேவா. அடுத்து ஒரு காரணிப்படுத்துக கொடுத்துருக்காங்க, 2x² + 15x - 27. இதற்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஆன்சராக இருக்குது. x + 9 அடுத்து 2x - 3 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2x, 4x, 6x, 8x, 10x.
இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, a + b = 10 மற்றும் 3ab = 36 எனில் a² + b² இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி தான் ஆன்சர், அதாவது 76 76. ஓகேவா? அடுத்து ரேபீஸ் என்பது டேஷால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பி, வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, வட்டத்தின் சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம கோணங்களை தாங்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கு உண்டான மேக்ஸ் மற்றும் சயின்ஸ்க்கு உண்டான ஆன்சருக்கு பார்த்துட்டோம். மற்ற வீடியோஸும் நம்மளோட